21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு சேர்ந்து வாசிக்க தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளில் போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீது குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடு என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணவர் போல் ஆண்களாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றவருடைய வல்லர் என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மீதான ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் திரும்பினாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, விசுவாசப்புரியது விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வசனத்தை வாசிப்பீங்களா? 28 எல்லாரும் சேர்ந்து சத்தம் வாசிக்கலாமா? கமான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, விசுவாசப்புரியது விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஸ்தாபனம், நல்ல ஒரு சபை, இன்றைக்கும் மேடையிலே மூத்த பரிசுத்தவான்கள் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நீர் எனக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பாடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து இரவுகளிலும் வார்த்தை மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக, அநேகரை தேற்றுவீராக, கர்த்தர் அநேகரை தைரியப்படுத்துவீராக, அநேகரை ஆறுதல்படுத்துவீராக. சிலர் உடைக்கப்படுகிற நேரமாய், சிலர் உருவாக்கப்படுகிற நேரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. சிலர் காயம் கட்டப்படுகிற நேரமாய், சிலருடைய காயங்கள் ஆற்றப்படுகிற நேரமாய் இது மாறட்டும். அப்பாவுடைய கரத்தில் கூறுகிறோம். நான் சிறுகை கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்கான ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவன் என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கம் ஆன். நாம் தேவனுடைய வார்த்தை வருகிறது, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சிந்திக்கட்டும். கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசுவாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். ஒரு டைரியில் சம்பவங்கள் எழுதி வைக்கப்பட்டது போல உண்மையான சம்பவங்கள், சரித்திரங்கள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் வாழ்ந்த நாட்களில் குருடரை கண்களை திறந்தார், பூமியை பேச வைத்தார், செவிடரை கேட்க வைத்தார், உடம்பை நடக்க வைத்தார், திருமணம் உள்ளவரை சுகமாக்கினார், சந்திர நோயை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். நீங்க அற்புத அடையாளங்களை செய்தார். கிராமங்களில் ஊழியம் செய்தார், பட்டணங்களில் ஊழியம் செய்தார், மலையில் ஊழியம் செய்தார், கடற்கரையில் ஊழியம் செய்தார், எருசலேம் தேவாலயத்தில் போய் ஊழியம் செய்தார். அவை நம்முடைய ஊழியர்களும் அவருடைய அற்புத அடையாளங்களும் கணக்கிட முடியாதவை. இன்றைக்கு எங்களை போல முழு உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஊழியர்கள் 1000 வருஷம் செய்தாலும் செய்ய முடியாத ஊழியத்தை 3.5 ஆண்டிலே செய்து இயேசு தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. சரி, அவர் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்களில் ஒன்றுதான் இந்த அற்புதம். மகள், ஒரு சகோதரி மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். அவளுக்கு தெரிந்து விட்டது, இனி எதிர்காலங்களில் வாழ முடியாது என்று எண்ணும் போது இயேசு அந்த பிள்ளையை குணமாக்குகிறார். ஆமென். அதுதான் சரித்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 28 வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் புரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னார். சொல்லுங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இன்னைக்கு நான் பேச போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், மன விருப்பத்தை நிறைவேற்றும் மன்னவர். சொல்லுங்க, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற மன்னவர். ஹல்லேலூயா. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற மன்னவர் தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து விரும்புகிறேன்.
ஒருவேளை பெற்றோர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றாமல் போகலாம். நண்பர்களோ உறவினர்களோ மன விருப்பங்களை நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், சாலமோனை பார்த்து, புதியவர்களே, கர்த்தர் சாலமோனுக்கு சுப்பரத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்று கேட்டு ஆண்டவர் சொன்னார். நீ வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 3:5, 2 நாளாகமம் 1:7, 1 ராஜாக்கள் 3:5, 2 நாளாகமம் 1:7 வாசிக்க முடியும். விரும்புகிறதை எடுத்து கேளுகிறார். காரணம், சின்ன வயதில் பொறுப்பு கையில் வந்தது, போக்குவரவு தெரியாத சிறுவன். அதில் 2 வயதுக்குள்ள ஞானத்திற்கு ஆர்வத்தை கேட்டபோது ஆண்டவர் செய்தார். கலத்தையும் மகிமையை ஐஸ்வரித்து விருப்பத்தையும் கர்த்தர் செய்தார். சங்கீதம் 24 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் மன விருப்பத்தின்படி தந்தருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார்கள் எதிர்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விருப்பங்கள் முடங்கி கிடக்கிறது. என் பிள்ளைகள் வாழ்வியல் நடக்கிறதா, ஆவிக்குரிய காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், பொருளாதாரத்தை குறித்த காரியங்கள், நிறைய விருப்பங்கள் மனசுல இருக்கு. விருப்பங்கள் தவறல்ல. நல்ல விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் தந்து நிறைவேற்றுகிறவர் கர்த்தரே. கையுடைய சொல்லுங்க, கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு தெளிவான பகுதி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 7-14 குறிப்பு பேச போறேன். எல்லாம் கேட்டா இருக்கீங்களா? எத்தனை குறிப்பு? 14 குறிப்பு முடிச்சிருக்கீங்களா பாஸ்டர்? கரெக்டா முடிச்சிடலாம். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. கேட்டீங்களா? சரியா முடிச்சிடலாம். அதனால 7+7+7 இப்போ 14 குறிப்புகளை உங்களோடு தர விரும்புகிறேன். ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளும் விதமாக உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அசரத்தில் நல்ல கவனிக்கணும். சரியா? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, மன விருப்பத்தை சொல்லுங்க. அனைவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? எங்க பெற்றோர் என் மன விருப்பத்தை செய்யல. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல மார்க் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ்ல நான் ஏதாவது படிக்கணும்னு நினைச்சேன், என்னால எங்க அப்பா அம்மா படிப்பிக்க முடியல. மன விருப்பம் நிறைவேறல. சில இடத்துல மன விருப்பம் நிறைவேறாம தடுமாறும், சோர்ந்து போகிறோம். உங்களுக்கு சமாதான செய்தி நான் சொல்றேன். இந்த ராத்திரி மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு 23 வருஷத்துக்கு நான் கன்வென்ஷன்ல பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. 2002 ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. 2002 அதாவது 23 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் கன்வென்ஷன் பேசுறோம் நம்ம உங்க சபையில. நானும் முதல்வர்ல இருந்து என் அருமை நண்பர் அகஸ்டின் ராஜசேகர், நாங்கள் இப்போ 5 நாள் கூட நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் அப்போ கன்வென்ஷன்ல பேசணும். என்னோட தகப்பனார் 55 ஆண்டுகள் ஊழியம் செய்து 2002 இந்த டைம்ல அவங்க மரணப்படுக்கையில் இருந்தாங்க. இந்த கன்வென்ஷன் இந்த டைம்ல நான் வந்திருந்த போது ஒரு 3 மாதங்கள் எங்க தகப்பனார் மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அவருக்கு ஒரு உண்மையான சாட்சி சொல்றேன். அது நல்லவர். ஓகே, இப்போ தங்கி இருந்து முன்னால வந்தோம்னா தங்கி இருந்து அம்மாவுடைய விவசாயிப்பு இன்னைக்கு பிள்ளைகள் கவனிக்கிறது நம்ம அருமையாக கவனிப்பாங்க. நேசிக்கிற காரணத்தாக சந்தோஷமா இருந்து ஊழியம் செய்வோம். ரகசிய ஆசைகள் நாங்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்வோம். நான் ஊழியத்துக்கு வரும்போது வேலை அல்லது 11 ஆயிருக்கும். என்னுடைய தகப்பனாரை பார்த்து பேசி ஜெபம் பண்ணிட்டப்பா போயிட்டு வரேன்னு சொன்னேன். அவங்க 3 மாதங்கள் படுக்கை இருந்தாங்க. அவங்க 78 வயது, ஒரு 55 ஆண்டுகள் முழு நேரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். ஏதாவது விருப்பமா இருக்குதாப்பா, உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி தரணுமா, கவனிக்கிறவங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, நீ மாத்தாண்ட சைடில் தானே போற, கருவில் மாத்தாண்ட சைடில் தானே போறேன், எனக்கு ஒரு தேன் வேணும்னு கேட்டேன். தேன் பாட்டில் வேணும். ஓகே, தேன் வாங்கி கொடுத்தா எங்க வாங்கி வச்சிருக்காரு? நல்ல குவாலிட்டியான தேன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த தகப்பனார் பழகில் மறந்துனாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் இல்லை, அந்த நகஸ்ட் ராஜசேகரவங்களை பிரசங்கம் சொல்லிட்டு நான் பணத்துக்கு போயிட்டேன். போயிட்டு சண்டே ஈவினிங் வர்றதாக நான் சொல்லி போனேன். எனக்கு இப்போ ஒரு அகஸ்டின் சொன்னாங்க, நான் முதல்ல காட்டாத்துறையில் இருப்பேன், நான் சார் காலையில் உங்களோடு இருப்பேன், எங்கே வந்துரு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாலம் கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. அப்போ அன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க. உண்மையான சொல்றோம், கவனி, நான் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒரு நபரையும் அற்பமாய் அலட்சியமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த சத்தியமே அவருடைய ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் ஊருக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வரணும். நான் கிளம்பி போறேன். இங்கே இருந்து சனிக்கிழமை போய் கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி ஒரு 12 மணி இந்த ஊருக்கு போய் சேர்ந்தேன். சரி, அப்பா படுக்கையில் இருக்காங்க, அப்பாவை போய் 2 வார்த்தை எட்டி பார்த்து கதவை தட்டி எட்டி பார்த்தா அவங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வாங்க போது நல்ல குவாலிட்டியாக அப்பா இருப்பேன்.
எங்க வாங்கினேன் தேன் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்து ஒரு கிண்ணியில் கொடுத்து ஸ்பூன் எடுத்து தப்பா சாப்பிடுங்கன்னு அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க நினைச்சேன். அவங்க தேரை சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க, தேர் வாங்கிட்டு வந்து இந்த பையன் எங்கேயுமே கூப்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டாங்க. உங்களுக்கு விளக்கு இல்லையோ? எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் இருக்கிறதுலே குவாலிட்டியாக தேர் வாங்கிட்டு இருக்கேன். நல்ல மாத்தாடுறதுக்கு விளக்கிட்டு போய் நல்ல குவாலிட்டியாக தேர் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க தேரை சாப்பிட்டு பார்த்துட்டு பிள்ளையாயிரம் பார்த்தீங்களா கூப்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டாங்க. கடையில் போய் தேர் வந்து செய்வாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காய்ச்சி தேவை வச்சிருப்பாங்க. ஹலோ, என்னப்பா எனக்கு பச்சை தேவைன்னா எனக்கு நான் தான் தேர் எடுக்க போகிறோம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தேர் சாப்பிட்ட கேசுகள் நான் கோவப்படலை. சிரிச்சிட்டு நான் போயிட்டு ராத்திரி 12 மணி அதான் உண்மை சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் 6:30 முடிச்சுட்டு அண்ணன் சொன்னாங்க, கட்டாத்தவங்க இருக்கிற சாப்பிட்டு எங்கே வந்துரு அப்படின்னா 4 மணிக்கு வந்து நம்ம கலையை கவலை பார்த்து ஜோம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னாங்க. நான் பஸ் பிடிச்சி வரதுக்கு லைட் ஆயிடுச்சு, ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அவங்க பேசி வீட்டில் இருந்து பேசி அதுக்கப்புறம் கேட்டு வந்துட்டாங்க. கார் எனக்காக ரெடியாக வெயிட்டிங்ல இருக்கு. கட்டாத்துறையில் கார் எனக்காக வெயிட்டிங்ல இருக்கு. நான் வரப்போ என்ன காலை ரேசிங்கில் போது காலை அவர்கள் என்ன ஒரு கவரில் உள்ள காஃபி கொடுத்தாங்க. எல்லாம் விசாரிச்சாங்க, பார்த்துருக்காங்க, எல்லாரும் விசாரிச்சுட்டு கையில் நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. அது எங்கன்னு கவனிக்கல. காரில் ஏறிச்சு, நண்பர் கார் ஓட்டுறாங்க. இந்த காரில் ஏறி உட்காந்துச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என் கண்களுக்கு தாரத்தையாக கட்டி வந்தது. வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எடுத்த பச்சை பாட்டில் அப்படி தெளிவாக இருந்துச்சு. நுரை அடிச்சுட்டு அப்படி இருக்கு. அது எனக்கு ஆச்சரியமா தாங்க முடியல. நேற்று ராத்திரி 12 மணிக்கு எங்கள் அப்பா என்னை கேட்குறாங்க, எனக்கு பச்சை தேவை வேணும். அது பரலோகத்தில் போய் கட்டாத்துறைக்கு வந்து அவங்க மூலமாக எனக்கு வருது. எல்லாம் கத்தா இருக்கீங்களா? வருஷத்தோட காட்டாத்துல பிரசவம் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு கூடிய ஒரு சம்பவம் நடக்கல. அதில் இந்த வருஷம் போகும்போது இந்த சாட்சியை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் தேர் கிடைச்சு கேட்டீங்களா? அதில் ஒரு தேனுக்காக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன். நான் தேனுக்காக சொல்ல சாரி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு கவனிக்க அனுபவம் கேட்குறீங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கூட என் பிள்ளை படுக்கையில் இருக்கிறாங்க, என் பிள்ளை 55 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, ஒரு தேர் கேட்கிறாரு. அதுல கூட ஆண்டவர் என்ன கவனமா இருக்காங்க. அதுல உடனே என் நண்பர் கேட்டார், அந்த ரகசிய ஆசிரியர் கேட்டாங்க, என்ன சாமி அழுதுறிய? இல்லை ஒரு சப்போர்ட் நடந்துச்சு ராத்திரி நான் வாங்கி போன தேரை கொடுத்த அப்பா பிடிக்கல. ஆனால் பாருங்க இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு ப்ராசஸ் ஆகி ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். காரணம் செய்வோம், கை உயர்த்தி வரையிலே சொல்லுங்க, மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். சில நேரம் இயக்கங்கள் நம்முடைய விருப்பங்கள் மனிதனுக்கு தெரியாமல் போகலாம், நம்முடைய தேவைகள் மனிதனுக்கு தெரியாமல் போகலாம். அவர்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் மன விருப்பங்களை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமோட அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. glory be to God. ஆமென். ஆண்டவர் நல்ல உள்ள போயிடலாமா? 2 பகுதியாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார்? யாரை பார்த்து ஒரு மன விருப்பத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். இது ஒரு பகுதி. இதுல 7 காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். அவள் யார்? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார்? அது ரொம்ப கவனிக்க வேண்டிய எளிமையான பகுதி. சற்று வசனங்களை தந்து ஒரு 7 குறிப்புகளை தந்து அவள் யார் என்று சிந்திக்க. ஒருவேளை அவளை போல நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவளை போல உங்களுடைய காரியங்கள் இருக்கலாம். அந்த சகோதரி போல ஒரு வாழ்க்கை இருந்தால் தேவன் பழைய பாட்டுக்கு மாத்திரமல்ல தேவன், புதிய பாட்டுக்கு அவர் தேவன். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவராக, அவர் இன்றைக்கும் தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவது உண்மையானால் இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவது நிச்சயம். சந்தோஷமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சகோதரி யார் தியானிக்கலாமோ அந்த சகோதரி யார் என்று ஒரு 7 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க வாசிக்கலாம். பின்பு இயேசு அங்கே விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்தார்களா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, என்ன பேர் சொல்லுங்க? அவ பேர் அல்ல, ஊர் பேர். ஹலோ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? பைபிள் நிறைய பேருக்கு பேர் இல்லாம ஊர் பேர் நம்மளும் இப்படி வைப்போம். கவனிங்க, அந்த சூரியன் ஊர், அதெல்லாம் அவன் பேர் என்ன சொல்லுங்க? சூரியன். சாரிபாத், அந்த ஊர்ல வாழ்ந்த விதவை, அதெல்லாம் அவன் பேர் எப்படி மாறிட்டு? சாரிபாத் விதவை.
இவள் கானான். கானான் என்பது ஆரம்பத்தில் ஒரு தனிநபர் பெயர், இரண்டாவது ஒரு குடும்பத்தின் பெயர், மூன்றாவது ஒரு கோத்திரத்தின் பெயர், நாலாவது ஒரு தேசத்தின் பெயராய் மாறிவிட்டது, வம்சத்தின் பெயராய் மாறிவிட்டது. ஒரு வம்சத்தின் பெயர், ஒரு தேசத்தின் பெயரே அவளுக்கு வந்துவிட்டது. நம்ம இங்கே இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருந்தா நம்ம அடையாளம் கட்டுறதுக்காக நம்ம பாட்டி கொச்சையா பேசும்போது அந்த பாண்டிகை அறிவாங்க. அந்த பண்டிகை அறிவு. ஹலோ, நான் சின்ன வயசுல எங்க அம்மா கல்யாணம் பேசிக்கிட்டா அவங்க காமராஜர் பீடி முந்தி வரைக்கும் ஆரம்பி பக்கத்தில் வரைக்கும் கேரளா. அதனால இங்க இருந்து யாரும் கல்யாணம் முடிச்சாங்க என்ன சொல்றது மகாராஜா அப்படின்பாங்க. அவங்க மகாராஜத்துக்கு அறிவு இது மாறி மாறி சொல்றது கேட்டிருக்கிறேன். அதனால பைபிள் உள்ள என்ன சொல்றதுன்னா கானானிய ஸ்திரீ அப்படின்னு அடையாளம் காட்டுறது. ஒரு வார்த்தை ஆழத்துக்கு போறோம். யாரை குறித்து ஆண்டவர் சொன்னார்? யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஒரு மன விருப்பத்தினுடைய ஆக கிடவது. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு வேதனைகள் இருக்கு தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள் இருக்கு தெரியுமா? வாசிக்கலாமா? கானானிய ஸ்திரீனா யார்? கானானுடைய பேக்ரவுண்ட் என்ன? கானானுடைய பிரச்சனை என்ன? கானானிய ஸ்திரீயுடைய வம்ச வரலாறின் போராட்டங்கள் என்ன? அவருடைய தலைமுறையின் சாபம் என்ன? கவனிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையான. முதல் குறிப்பு நல்ல கவனிக்கவா? நல்ல கவனிக்க. கானான் சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்றதுக்கு பயம் இல்லையா? பைபிள் ஆசீர்வாதத்தோட சாபம் நிறைய கத்துறதுக்கு தெரியும். சாபத்தை தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ரோட்ல வழியில ஒரு குண்டு கிடக்கு தெரிஞ்சுட்டா விலகி போலாம் தெரியுமா? ஹலோ, அதனால சாபம் இருக்கு தெரிஞ்சுட்டா விலகிட்டு ஆசீர்வாதம் தெரியுமா? பைபிள்ல போட்டு கானான் யார் சொல்லுங்கள்? சபிக்கப்பட்டவர். எப்படி சபிக்கப்பட்டவர்? கவனிங்க. எல்லாரும் வந்து பாருங்க. நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேல். இந்த காமுக்கு வந்து அவர் தான் கானான். இன்னைக்கு முழு உலகத்திலும் அப்படிதான் மூணு டிவைட் ஆகிருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடிகள், நைஜீரியா, எரித்ரியா, எத்தியோப்பியா, சூடான், சவுத் சூடான், அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரி இருப்பாங்க. இங்க வாழ்ற மக்கள் தான் இந்த கானானிய சந்ததிகள் என்று வேத பண்டிதர்கள் ப்ரூஃப் பண்ணி சொல்றாங்க. என்னை கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, கொடூரமான பஞ்சங்களோட சோமாலியா, கொடூரமான பஞ்சங்கள், இன்னைக்கு மோசமான பழங்குடி மக்கள் வாழ்கிற கலவரங்கள், ஒருத்தர் தாக்குறது, உலகத்துல ரொம்ப பிறந்தங்கிற இடத்துல ஆப்பிரிக்காவோட நிறைய நாடுகள் இருக்கிறது. இதை கவனிக்க. வேற சொல்லு கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் கானானுக்கு இந்த சாபம்? தன் தகப்பனுடைய காரியத்தை பார்த்து வெளியிலே சொல்லி கேவலப்படுத்தி அவமானப்படுத்துறதுனால இது காலையில கேள்விப்பட்ட போது தகப்பன் சபிக்கிறார். இந்த தலைமுறை யார் தெரியுமா? தகப்பனின் சாபத்தை சுமந்த தலைமுறை. எல்லாம் கவனமாக கேளுங்களா? யாரை பார்த்து மனவிருப்பம் நிறைவேறும் என்று சொன்னால் ஒரு சாபத்தின் தலைமுறையை பார்த்து. சில நேரம் அவர்கள் சில போராட்டங்கள், சாபம் உண்டா உண்டு, சாபம் இல்லையா இல்லை, உண்டா உண்டு, இல்லையா இல்லை, ஏன் உண்டு ஏன் இல்லைன்னு சொல்றாரு. சாபம் கட்டாயம் உண்டு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எழுதியிருக்கிறது, துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? துன்மார்க்கர் வீட்டில் யாருடைய சாபம் இருக்கிறது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாருடைய சாபம்? கர்த்தரின் சாபம். 9ஆம் அதிகாரத்தில் வாசல் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பார்த்தும் சாபம் தான் அதிகமாக இருக்கிறது. பைபிளை வாசிக்கிறவங்களே காரணம் இல்லாமல் இருக்க சாபம் தங்காது. அப்படின்னா காரணம் உள்ள சாபம் தங்கும். 4 தலைமுறைக்கு விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1000 தலைமுறைக்கு இறக்கம் போராடுகிறவர். 4 தலைமுறை விசாரிப்பார். அதே 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாராட்டுவார். கட்டாய சாபம் உண்டு. சாபம் ஏன் இல்லை என்பதை 2வது விளக்குகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதகர் பரிசுத்தர் தென் மாவட்டத்தில் உள்ளவர். பல வருஷத்துக்கு முந்தைய அவர் தன்னுடைய வாய்நாளை சொல்ல சாட்சி நான் அப்படி சொல்கிறேன். அவர்கள் அந்த காலத்துல, இப்பொழுது அது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ஒரு பிரபலியமான ஒரு தேவன் வந்து ஒரு வேத பண்டிதர் சொல்லுவார். அவர் சொன்னார், எங்களுடைய தாத்தா 4-5 பேர் கொண்டு அவங்க எல்லாம் பெரிய ஜமீன்கள்,
பெரிய சண்டிகள், நம்ம கன்னியாகுமரி பரிசனத்துக்கு அறிமுறை கொடுத்த நல்ல ஆசான்கள், இப்படி பெரிய லேண்ட்லார்ட்ஸ், வசதி உள்ளவர்கள். ஒரு முறை ஒரு தாத்தாவின் தோட்டத்துல ஒரு மாடு போய், ஒரு 7 வருஷம் மாடு போய் அந்த வேளாண்மைகளை அந்த கிறிஸ்திய வயல்ல வந்து நாசம் பண்ணி உடனே இவங்க என்ன செய்தாங்க, எல்லா தாத்தாவும் ஐக்கியமா இருப்பாங்க. இவங்க ஜாலியா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மரத்துல அந்த மாடை கட்டி போட்டு உயிரோட வச்சு தொங்கி வச்சாங்க. உள்ளுக்குள்ள மாட்டுக்கு உயிரோட வச்சு தொங்கி வச்சு ரத்த வெள்ளத்துல அந்த மாடு செஞ்சுச்சாங்க. அவர் சொல்றாரு, இது நடந்து போச்சு, இவங்க வசதி உள்ளவர்கள் நியாயம் செய்தாங்க, யாரும் கேட்கல விட்டுட்டாங்க. அவர் சொல்றாரு, சொல்றாரு, எல்லா தாத்தா குடும்பத்திலேயும் அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கும் கைவரல் உறுதியா இருக்காது. 3 விரல் இருக்கு, 2 விரல் இருக்காது. காலில் 2 விரல் இருக்கும், 3 விரல் இருக்காது. சாபம். நான் மட்டும்தான் பிழைச்சேன் அப்படின்னாரு. அவரே ஒரு கால் ஃபுல்லா நிற்க முடியாது, ஒரு கால் வீடு, அதுக்கு கீழே அவருக்கு துணையா ஹை ஹீல்ஸ் போடாட்டா அப்படி கால் நிற்காது. இவ்வளவு சாபம் தெரியுமா? நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். சாபம் ஒன்று உண்டு. உலகத்துல சிலர் செய்வாங்க, அவருக்கு மாந்திரிகம் செய்கிறது, இவருக்கு செய்வன செய்கிறது, அந்த குடும்பத்தை அழைச்சிடலாம், அந்த குடும்பத்தை அழைச்சிடலாம். அது அடுத்த குடும்பத்தை தாக்குது, அந்த தலைமுறைகளை தாக்குறது. அவங்களுக்கு காலாரியர்கள் என்று சொன்னால் தலைமுறையின் சாபம், தகப்பனின் சாபம் தொடர்கிறது. சரியா? ஓகே, நிறைய பேசலாம். சாபத்தை பத்தி பேசுற நிறைய காரியங்கள் பேச முடியும். அந்த லூயா ஆண்டவர் அல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வழியிலே சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க விசுவாசம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சாபம் உலகத்துல இருக்கு. ஆனால் தேவ பிள்ளையாய் மாறும்போது, ரட்சிக்கப்படும் போது, விசுவாசியாய் மாறும்போது அவர்களுக்கு சாபம் இல்லை. சாபம் உண்டு, இன்றைக்கும் சாபம் உண்டு. பைபிள்ல சாபத்தை கொடுத்திருக்கு. தாய் தகப்பனை தூசித்தானே அதுக்கு சாபமும் போடு அப்படின்னு சொல்லுவா. ஆயுசு நாள் இணைக்கு தாய் தகப்பனை கரப்படும். அப்பா அம்மா உலகமா பேசுறா, அவங்க கவனி கேட்டா அதுவே சாபமும் பைபிள்ல போட்டுருக்கு. சாபம் கண்டிப்பா உண்டு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்போ ஒரு மனிதன் வாழ்வில் சாபம் இல்லை, எப்போ ஒரு மனிதன் சாபமற்ற வாழ்க்கை வாழ்கிறார், எப்போ ஒரு குடும்பம் சாபம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது என்றால், நீங்கள் வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் சாப்டர் 3 verse 13 வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆனால் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்க ஆக்கிவிட்டார். சொல்லுமா? நல்ல வார்த்தை. சிலுவையே ஒரு சாபத்தின் சின்னம். எத்தனை தெரியும்? சிலுவையே ஒரு சாபத்தின் சின்னம். ஹலோ, சிலுவையே ஒரு சாபத்தின் சின்னம். காரணம், இயேசு சிலுவையில் மரிக்கிற வரையில் கொடூரமாக தவறு செய்தவருடைய தண்டனை நிறைவேற்றப்படுகிற ஒரு இடம் அது சிலுவை. அதைத்தான் கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், படித்தவரோ படியாதவரோ, ஏழையோ பணக்காரோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, எந்த கோத்திரத்தை சார்ந்தவரோ, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. புரியுதா சொல்றது? இயேசு தொங்கும்போது அவர் மட்டுமா தொங்கினார்? அவருக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 கிழவர்கள் தொங்கினார்கள். 3 பேரும் அன்றைக்கு மரித்தார்கள். இயேசு மாத்திரம்தான் உயிர் திறந்தார். அந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள், மரித்து போனார்கள். இயேசுவின் கால வரையில் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம், ஒரு சாபத்தின் அடையாளம். சிலுவைக்கே இன்னைக்கு ரட்சம் வந்துச்சுன்னா இயேசுநாதர் தொகுதியில தான் சிலுவையே ரட்சிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அது வரைக்கும் சிலுவை மரத்தில் மரித்த எவரும் உயிர் திறவில்லை, இயேசு மாத்திரமே உயிர் திறந்தார். ஆகையினால்தான் சிலுவையே ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறிவிட்டது. சொல்லுவா, ஆண்டவருக்கு தோத்திரம். நல்ல கவனிக்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். கைவின் தலையிலே சொல்கிறேன். விளையாட்டுகள் சாபம் தொடருது. இங்க யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யோசுவா ஒரு சாபத்தை போடுகிறார். அது எரிகோவை குறித்த ஒரு சாபம். வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்காலத்திலே யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி
அது பட்டணத்தை எவராது கட்டணம் சபிக்க விட நம்பி பார்த்துருக்கிறேன். எரிகோ பார்த்துருக்கிறேன். 2019 நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஸ்டடி டூராக நாங்கள் மலையில் போயிருந்தோம். அப்ப எரிகோவை பார்த்தா இன்னைக்கு ஒரு மண்மேடா இருக்குது. விஞ்ஞானத்தில் வளர்ந்த இஸ்ரவேலர்கள் அதை கட்ட முடியவில்லை. ஏன்னா அது ஒரு சாபம். சாபத்தின் அடையாளமாய் ஒரு மண்மேடாய் உணர்ந்து கிடைக்கிறது. அது எழுதியிருக்கிறது, எரிகோவை கட்ட நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், அஸ்திவாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனை, வாசல்களை போடும்போது என்று சாபம் கூறினார். நல்ல கவனிக்கலாமா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் யுத்தம் செய்தா புருஷர்கள் சாவாங்க. ஆனா எரிகோவை மட்டும் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தரையும் விடாது. ஸ்திரீகளையும் கொன்று, புருஷனையும் கொன்று, மிருகத்தையும் கொன்று, குழந்தைகளையும் கொன்று அப்படின்னார். ஏன்னா ஒரு வேத பண்டிதர் சொல்றார், எரிகோ ஒரு மோசமான பட்டணம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ராகாப்ங்கிற வேசி அங்கே இருந்தாலும் அடையாளம் காட்டப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு மோசமான பண்டிகை இருக்கும். வேத பண்டிதர் சொல்றார், அந்த மோசமான பண்டிகை வரும்போது யாரும் எப்படி வாழலாமா, யார் யாருமே வாழலாமா, மிருகத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதுக்கு மேல விளக்கமா சொல்ல விரும்பல. அவ்வளவு அருவருப்பா, அவ்வளவு அசிங்கமா வாழ்கிறவர்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஒருத்தரை விட்டுறாதான், அதுல ஒன்றும் அவசியம் இல்லை என்று சொன்னார். அதனாலதான் நாகான் தொட்டதுனாலே அந்த ஆயுபட்டணத்தை ஜெயிக்க முடியும். அவர் போய் அவன் கல்குழிகள் குவியலை பள்ளத்தாக்கில் மாட்டிக்கொண்டார். சாபத்தின் பாலங்களை எடுத்ததனால் அவர் அழிந்தே போனார் என்று சொல்லுகிறது. கவனிங்க, அது ஒரு சாபத்தின் சின்னம். இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? வருஷங்கள் ஆச்சு. கணக்கு பார்த்தா 500 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சாபம் பூர்ண பிற்பாடு 500 வருஷம் கழிச்சு நடக்குது. எடுத்து பாருங்க, 1 லட்சத்தில் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. The first chapter 3:16 was 34. அவர் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினார். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தைப்படியே அஸ்திவாரத்தை போட்டபோது மூத்த குமாரனையும் வாசல் வைத்த போது பாத்தீங்களா, சாபம் அப்படி நழுகிறது, சாபம் தொடர்கிறது. அல்ல கவனிங்க, ஏன் நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வாழ்கிறோம்? தோத்திரம், நம்ம சாபத்துலதான் வாழ்ந்தோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நரகத்துல போய் சேரணும். இது நம்ம அந்த சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இயேசு நம்மை நீங்களாக்கி விட்டார். உயிர் தமிழ் சொல்லுங்களேன். கிறிஸ்தவம் ஆசீர்வாதத்தின் மார்க்கம், ஒரு சாபத்தின் மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவம் சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மார்க்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது, யாசனப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் போது சாபங்கள் தொடர்வது இல்லை. அப்படின்னு சொல்லுமா? வசனத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நாம் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். உடனே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, காலானியர்கள் யார் சொல்லுங்க? சாபத்தின் தலைமுறை, தகப்பனின் சாபத்தை சுமந்தவர்கள். அல்லேலூயா. பார்த்தவனே தெரியும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியும் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியும் தெரியும். எனக்கு சிலரை தெரியும். நோ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவங்க வாழ்கிற வாழ்க்கையில ஏனோதான் வாழ்ந்தாங்க. பல கோடிகள் இருந்தது. கவனிங்க, பல கோடிகள் இருந்தது. குறிப்பிட்ட நபரை தவிர யாரையும் வகை வைக்க மாட்டாங்க. அவங்கள பேசுறதுக்கே பயப்படுவாங்க. தாழ்வான வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, அனுபவமான வாழ்க்கை. கோடி 10, 20, 30, 40 கோடி விட்டவர்களுக்கு எதுக்கும் பண வசதி இல்லை. ஆனால் வயது குறைந்த ஒரு சகோதரி, ஒரு சின்ன பலகீனம் வந்து 10 ரூபாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு செலவழிக்க முடியல. நினைச்சா அவங்க ட்ரீட் பண்ணி 10 கோடி கூட செலவழிப்பார்கள். செலவழிப்பார் அந்த குடும்பங்கள் முடியவில்லை. குடும்பத்தை பார்த்து அப்படியே தெரியவில்லை. இந்த குடும்பங்கள் மாட்டிக்கொண்டது போல தெரிகிறது. அவர்கள் சாபத்தில் மாட்டிக்கொண்டது போல தெரிகிறது. இயேசு இல்லை, இரட்சிப்பு இல்லை. கவனிங்க, ஒரு 10 ரூபாய் செலவழிக்கிறது முடியல. மருத்துவமனை கொண்டு போகிறதுக்குள்ளாக அந்த சகோதரியுடைய ஜீவன் போய்விட்டது. இன்னைக்கு கவனிக்க அனுபவம் கேட்க, கிலோ கணக்கில் நகர் உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு, கோடிக்கணக்கில் சொத்துக்கள், ஏக்கர் கணக்கில் சொத்துக்கள். ஆனா முடியாம போயிடுச்சு. குடும்பத்தில் இது மாத்திரமல்ல, 1-2 தொடர் சம்பவங்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்க, அந்த குடும்பம் இவ்வளவு சீக்கிரத்துல சபிக்கப்பட்டு போயிடுச்சு. நல்ல கவனிக்கமா, ஏன் நம்ம ஆராதிக்கிறோம், ஏன் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்? சிலுவை நம்முடைய சாபத்தை சுமந்து நம்மை விடுதலையாக்கி விட்டது. அதனால
பைபிள் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஹalleluya, glory to God. இரண்டாவது காரியத்துக்கு போயிடலாமா? அதே வசனத்தை வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அவன் அடிமை இல்லை, சகோதரரிடத்தில் அடிமைக்கு அவன் அடிமை. The bondage slave. எல்லாரும் கவனிக்கணுமா? இரண்டாவது கானான் யார் தெரியுமா? அடிமைகளுக்கு அடிமை. அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்ட தலைமுறை, தகப்பனின் சாபத்தை சுமந்த தலைமுறை, அடிமைத்தனத்துக்குள்ளான தலைமுறை. நீங்கள் யாரும் ஒரு காரியத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? விடுதலையாக்க வந்தார். இயேசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். ஹalleluya, சேவியர். ஹalleluya, ரட்சகர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விடுவிக்கிறவர் அர்த்தம். ரட்சிப்பு என்ற வார்த்தை salvation mean deliverance. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை. அதைத்தான் வேதம் சொல்கிறது. குமாரனை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஜனங்கள் விடுதலையாகத்தான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஹalleluya. 18 வருஷம் கூலிக்கு போயிருந்த சகோதரி இயேசு குணமாக்கினார். என்ன சொல்லி குணமாக்கினார்? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டாமோ என்று கேள்வி கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது என்ன தெரியுமா? அடிமைத்தனம். அடிமைத்தனத்துக்குட்பட்ட காரணங்கள், அடிமைகளுக்கு அடிமை. எந்த ஒரு காரியம் அடிமைப்படுத்தக்கூடாது. கவனமாக கேளுங்க. வேதம் சொல்வது அன்பினாலே என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாதீர்கள், அடிமையாகாதீர்கள். பைபிள் வாசிக்கிறோம், அடிமையானவன் என்றென்றைக்கும் சுதந்திரவாளி அல்ல. பழையப்பட்ட காலத்துல ஒரு அடிமையா இருக்கான சொல்லி அவன் பீரியட் முடிஞ்சிச்சு. அவன் போராடி அவங்களோட போகமாட்டே இங்கேதான் தலைமுறையான இங்கேதான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கவனிங்க. ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களை என்ன செய்வாங்க தெரியுமா? வாசல் காலில் கொண்டு விட்டு காத்துல ஒரு ஓட்டம் போட்டு விடுவாங்க. கிழக்கு காத்துல ஒரு அதை பார்த்து பாண்டேஜ் லைன், கட்டப்பட்ட அடிமைகள். திருப்பி அவரை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ஏனென்றால் யார் ஓட்ட போட்டாலும் அவருக்கு ஒரு அடிமை. நீங்க அரசாங்கத்தில் பார்த்துருப்பீங்களா? லோன்ல ஆடு மாடெல்லாம் கொடுப்பாங்களா? சிறுவந்து வசனம் எல்லாம் வாங்கிடுவாங்களா? வாங்கிட்டு ஆடு மாடு அரசாங்கத்துக்கு லோன் கட்டி முடிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு லோன் கட்டி முடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கம்பம் கிடக்கும். கேட்டீங்களா? அது வீடுக்கு ஒரு சுமத்துக்கு வீட்டுல இருந்தாலும் வீடுக்குள்ளதில்லை. கேட்டீங்களா? அரசாங்கத்துக்கு அடிமை. சில பிரச்சனை இருக்காங்க. பசங்க நாங்களும் நிறைய ஓட்ட போட்டுருக்கோம். நீங்க நீங்க எதுக்கு போட்டீங்களோ அதுக்கு அடிக்கும். மனசுலாச்சுன்னா எனக்கு விட்டுட்டு போற பழக்கம் இல்லை. கேட்டீங்களா? இன்னும் சில ஓட்டெல்லாம் போட்டீங்களா? பிரகமத போய் ஓட்டம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இங்க சில ஓட்ட போட்டீங்களா? எதுக்கு போட்டியோ அதுக்கு அடிமை. உண்மையை சொன்னேன். சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. அதனால பைபிள் தான் சொல்லுது, அன்புனாலே வேற ஒன்றுக்கு என்ன செய்யாதீர்கள், சொல்லுங்கள். சிலர் நகைக்கு அடிமை, சிலர் புகைக்கு அடிமை, சிலர் பகைக்கு அடிமை. நான் என்ன சொல்றேன், உங்களே எனக்கு காஃபி குடிப்பீங்க. சிஸ்டர் வந்து கேட்பீங்க, காஃபி தானே குடிப்பீங்க. ஒரு காலத்துல எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். கவனிங்க, நிறைய காஃபி குடிப்பேன். குறிப்பா எனக்கு ஒன்று மீட்டிங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும். நான் உங்களை போகும்போது மீட்டிங் எனக்கு இங்கதான் இருக்கும். இங்க கூட்டத்தை முடிச்சுட்டு 11:30 12:30 அப்படி கிராஸ் பண்ணும்போது காவல்துறை ஜங்ஷன் போய் தான் போகணும். இங்க அடிக்கடி வந்தா உங்களுக்கு தெரியும், காவல்துறை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில் போய் ஒரு காஃபி குடிச்சு தான் போகும். எந்த நைட்டும் ஒரு காஃபி குடிப்பேன். அப்போ நம்ம டிரைவர் வந்து காஃபியா டீ எல்லாம் கேட்க மாட்டான். நைட்டு டீ குடிப்பட்ட 2 மாஸ்டர் இருப்பாங்க. இவன் இப்படி கையை காட்டுவான். கையை காட்டணும் அது காஃபி போடுவான். ஏன்னா அவன் மாஸ்டர், நான் மாஸ்டர். அது அதை கிராஸ் பண்ணாலே ஒய்ஃப் சொல்லுவார், இப்போ காஃபி குடிக்கல. ஒரு நாள் வந்து ஒரு பேசுனாரு, கேட்பான், காலையில் ஒரு காஃபி சாயங்காலம் ஒரு காஃபி போதாதா? தேவைப்பட்டா ஒரு 11 மணிக்கு தேவைப்பட்டா ஒரு காஃபி போதாதா? கண்டிப்பாக காஃபி குடிக்கும்போது நீ காஃபிக்கு அடிமையாக கத்த கேட்டார். அன்னைக்கு திரும்ப கேட்டீங்களா? சில சொல்லுவா கேட்டீங்களா? பாஸ்டர் சாய குடிக்கல ஒரு விருது வருது, நீ குடிகாரி அல்லே குடிக்க. சிலருக்கு சாப்பிடாம இருக்கணும். கேட்டீங்களா? அவன் சாய குடிக்காம இருக்க முடியாது, நீ குடிகாரின்னு.
குடிகாரன். அவன் செவருட்டி வந்து ரண்டி குடிச்சு அவன் குடிகாரன். நம்ம காப்பி குடிச்சுட்டு இருந்தா குடிகாரன். உங்களை சொல்லல கேட்டீங்களா? உங்களுக்காக சொன்னேன். நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு திறந்தேன். வேண்டாம் அடிமை. சில ஒவ்வொன்றுக்கு அடிமை. இன்னைக்கு நிஜ வாழ்க்கை நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு செல்போனுக்கு அடிமை. பெருசுகளே செல்போனுக்கு அடிமை. அதை பண்ணிட்டு எதுக்கும் அடிமை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, செல்போனுக்கு அடிமையை உட்கார்ந்துட்டு நிஜ வாழ்க்கை நிறைய பேர் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிறாங்க. நிறைய டிவோர்ஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. செல்போனா டைவர்ஸ். அவனுக்கு கடினமா பேசணுமா? நிஜ வாழ்க்கையை இந்த செல்போன்ங்கிற நிழல் குறிக்கும்னா, செல்போனால டிவோர்ஸ் வாங்கினா ஒன்னரை முட்டாளுங்கிறேன், வடிகட்டின முட்டாளுங்கிறேன். அற்புதமான அழகான ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையை ஒரு செல்போன் பிரிக்கும்னா பைத்தியக்காரங்கள. பெற்றோர் பிள்ளைகளை கவனம் வளர்க்கணும் கேட்டீங்களா? காலத்துக்கு கேளுங்க. ஒரு காலத்துல செல்போன் கொடுக்க மாட்டோம். இப்போ ஆன்லைன் வந்துச்சு. ஆஃப்லைன்ல இருந்து கொரோனா வந்ததோட ஆன்லைன்ல மாறிடுது. இப்போ எல்லாருக்கும் செல்போன் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் செல்போன் உண்டு. ஹலோ, அப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மாட்டு காலத்துல பண்ணல, இப்போ மனுஷன் கையில செல்லு. அந்த காலத்துல மாட்டிக்கிட்டான். ஆமா, ரேஞ்ச் இருக்கே இல்லையோ அவரும் ரேஞ்சுக்கு அப்படி ஆரஞ்சு கையில இருக்கு. அங்க டவர் ரேஞ்ச் இருக்கே இல்லையோ கேட்டீங்களா? அப்பதான் ஒரு ரேஞ்சுக்கு உண்டு. ஆமா, அதனால நைட்டு தூங்கும்போது தனக்கு தன்னாடியில வச்சுக்கிறாரு. பெற்றோர் கவனத்திற்கு ஒரு பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, ராத்திரி படுக்கறைக்கு போகும்போது செல்போன் இருக்கக்கூடாது. கவனமா இருக்கும். பெட்ரூமுக்குள்ள உன் பிள்ளை செல்போனை கொண்டு போறோம்னா ஒண்ணு உன் பிள்ளைக்கு தலைக்கு வெளியில நடத்தும், இல்லை உனக்கு தலைக்கு வெளியில நடத்தும். நான் கொஞ்சம் கடினமா பேச ஆசைப்படுறேன். ஹலோ, என்ன இவன் மகைய வந்து நிதியமைச்சர் ராத்திரி 10 மணிக்கு பெட்ரூம்ல செல்போன் கொண்டு போவாட்டா நாளைக்கு காலையில இந்திய பொருளாதார தலைகள் போயிடும். 10 மணிக்கு மேல உன் பிள்ளை செல்போன் யூஸ் பண்ற விளங்காம நாசமா உருப்படாம போயிடும். ஜாக்கிரதை. படிப்புல கவனம் செலுத்துறது இல்லை. பெற்றோர்கிட்ட பேச நேரம் இல்லை. மனைவிட்ட பேச நேரம் இல்லை. புருஷன் பேச நேரம் இல்லை. பாஸ்டர்கிட்ட பேச நேரம் இல்லை. அசிங்கத்தை, அருவருப்பின் ஆபாசத்தை பார்த்து தேசம் கெட்டாயிட்டது. நான் டெய்லி ஒரு காலையில் ஒரு செய்தி செய்தி ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் டிவியில் வரும். செல்போன், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வரும். அப்போ எனக்கு சில பேர் காலையில் எப்போ உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட டிவியில் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக போகும். அப்போ எனக்கு சில ஃபோன் கால்ஸ் வரும். சமீபத்தில் கன்னியாகுமரியில் ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ அவங்க பேசினாங்க. அதை கவனிச்சு அந்த கிறிஸ்தவங்க பசையா அவங்க நம்பரை பார்த்தேன். ஜெபிக்கத்தான் கூப்பிடாரு. எப்படும் அரபு தேசம் இருக்கு. மகனும் நம்பர்கள் அரபு தேசம் இருக்கிறாங்க. பேத்தி மேஜர் ஆகிட்டா, பெரிய பிள்ளை ஒரு பேரா இருக்கிறார். அதான் 2 பேரும் பிரச்சனை பண்ணி புரியிற கண்டிஷன்ல இருக்காங்க. பிள்ளைகளை நினைச்ச எனக்கு பரிதாபம். ஏன்னு கேட்டேன். மருமகள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு 2 மணி 3 மணி வரை ஆன்லைன்ல உட்காந்துருக்கிறா. யாரும் பேசுறான்னு தெரியல. கருத்து வேறுபடுத்த பிரச்சனைகள் இருக்காங்க. பிள்ளை மேஜர் ஆகி வாலிபுல உட்காந்துருக்கிறார். ஆன்லைன்ல உட்காந்துருக்கிறார். எங்க போயிட்டு அடிமைத்தனம். ஒரு காலத்துல சின்ன வயசுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்வென்ஷன்ல பேச வந்தாங்க. நான் சொல்லல, இங்கேயே 14 வருஷம் 13-14 வருஷம் தொடர்ந்து அம்மா காலத்தில் கன்வென்ஷன்ல பேசிட்டு வேண்டாம்னு சொன்னது கேட்க மாட்டாங்க. அது எனக்கு திரும்பி போவாங்க. அடுத்த வருஷம் நீ தான் வரணும். கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசவம் பண்ணி கார் கிடையாது. பஸ்ல தான் வந்து போவேன். நைட் 9 மணி 10 மணிக்கு எங்கேயாவது பஸ் ஏறணும்னா கரெக்டாக மாத்தாண்டத்தில் தக்கலையில அலையமண்டலத்தில் எங்கேயாவது வைக்கப்படுறீங்களா? எங்கேயாவது குடும்ப சத்தம் கேட்கும். செலவு பண்ற சத்தம் கேட்கும். வீட்டில் ட்ரம் வாங்கி வச்சிருப்பாங்க. வீட்டில் டேப்லெட் வச்சிருப்பாங்க. வீட்டில் கபாஸ் வச்சிருப்பாங்க. குடும்ப சத்தம். இன்னைக்கு குடும்ப சத்தம் சத்தத்தை கேட்கல. ஏன்னா என்னைக்கு சீரியல் வாரியில விளக்கமா வந்துச்சோ அன்னைக்கு கேபிளுடைய உள்ள வந்து வீடு நாசமா போயிடலாங்க. குடும்பமே நாடகம் மாதிரி ஆகிக்கலாம். ஆமா, சில குடும்ப நாடகம் பார்த்துட்டு புருஷன் சாப்பிட உட்காந்து தண்ணி கிடைக்காம வெக்கி அவன் ஜாம கேட்டுக்கலாம். ஏன்னா இவங்க எதுக்கு தண்ணி மரம் பார்க்க தண்ணி வாங்கி போயிருந்தான். கிறிஸ்தவ குடும்பத்துடைய அவல நிலையை பேசுறேன். உட்கார்ந்து சாப்பாடு தீக்கச்சு உட்கார்ந்து குடும்பமா உட்காந்து பேசிட்டு அந்த நாட்டில் போயிட்டு ஹலோ குடும்பமா உட்காந்து பேசி சிரிச்ச நாட்கள் போயிட்டு இது செல்போன் உள்ள அந்த ரூம்ல உட்கார்ந்து இது செல்போன்ல அந்த ரூம்ல உட்கார்ந்து நாட்கள் போயிட்டு அடிமைத்துவம் பிசாசு அடிமைப்படுத்துகிறார். ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துகிறது. சில சுவாபங்கள் சில பாவங்கள் அடிமைப்படுத்துகிறது. காலானி ஸ்திரீ என்ன தெரியுமா? அடிமைகளுக்கு அடிமை. நீங்கள் அடிமைகளை வாழக்கூடாது என்பதற்காக, அடிமைத்தனத்தின் முகத்தை முறிப்பதற்காக தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஒன்று வசனங்களை வாசிப்பீங்களா? ஆண்டவர் தீத்து
மூன்றாம் அதிகாரம் 3வது வசனம் டைட்டஸ் chapter 3 verse 3. தீத்து 3ஆம் அதிகாரம் அப்படி 3வது வசனத்தை வாசிங்கள். நல்லது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக முற்காலத்தில் நாமும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தோம். பார்த்தீங்களா? முற்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு, அபிஷேகம் வருவதற்கு முன்பு, ஆவியோடு ஆராதிப்பதற்கு முன்பு, சபைக்கு வருவதற்கு முன்பு, முற்காலத்தில் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். புரிஞ்சுங்களா? துர்க்குணத்தோடு பொறாமையோடும் இந்த அடிமைத்தனம் என்னவாயிட்டு? துர்க்குணம், பொறாமை இப்படி மாற வைத்தது. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் chapter 2 verse 7. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே வெறுத்து அடிமையை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். ஏன் நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்படவில்லை? கவனிங்கள், ஏன் இயேசு நம்மை அடிமைத்தனத்தை விடுதலையாக்கினார்? ஆண்டவர் நல்லவர். ஆமென். Thank you. ஹalleluya. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். கவனிக்கமா, யூதர்கள் வீட்ல வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. யாராவது வந்தா அவங்க கால் பண்ணி உள்ள கூப்பிடுவோம். இயேசு சிரசிலா போஜனத்துக்கு எழுப்பி இடுப்புல துண்டை குட்டிட்டு எல்லாருடைய பாதங்களை கழுவி போடுவது மாட்டமாகி நானே ஒரு கால்களை கழுவுறதுனால நீங்களும் கழுவினார். அதனால நான் இப்பெல்லாம் ராமோஜன் ஆராதனை நடத்தணும். என் சபையில பாதங்கள் தான் ராமோஜன் ஆராதனை விடலை. இப்போ ஓடா விட்டுட்டே வராங்க, வெளியே விட்டு வராங்க. இனி ஏசனாதான் இப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆமா, ஹலோ, அங்கே நடந்துச்சு. அமெரிக்காவில் நடந்த சம்பவம் ஒருத்தர் சொன்னார். அங்க எப்போதுமே இனவரி நடந்துட்டே இருக்கு. இந்த கருப்பர்கள், ஒயிட் பீப்புள் இனவரி நடக்கும். ஒரு முறை ஒரு சர்ச்சில் இது ஒயிட் ஒன்லி ஃபார் ஒயிட் மேன் சர்ச்சில் கருப்பர்கள் வெளியேற்றிட்டாங்க. 4 தலைமுறையாக இருந்தால் ஒரு நல்ல சபை, நல்ல அழகான கட்டிடம், அழகான அந்த மாடல் இதுல தூக்கி வெளியே போட்டாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் நடக்கும்போது வெளியே இருந்து அழுதுட்டே இருந்தாங்க. 4 தலைமுறை யாராவது அந்த மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்க. எனக்கு வெளியே போக முடியலையே, எங்க சமையலா அப்படின்னு தரிசனத்தில் ஆண்டவர் என்னதான் பிரச்சனை. அந்த மாதிரி 4 தலைமுறையா தூக்கி இந்திய வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனா எனக்கு உள்ள போட்டுல அவர் சொன்னாரா, உண்மையாவது வெளியே தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இந்திய வெளியே தூக்கி போட்டு 20 வருஷம் ஆச்சு. அந்த சமையல் இப்போ இல்லைன்னா அதெல்லாம் ஒரு ஜீவன் தப்ப ஓடுனாங்க. ஓடாடுற எனக்கு இதை விட மனசு இல்லை. ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ நீங்க படுத்து பரிசுத்தவான் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நமக்குள்ள ஜாதி வேற்றுமை இல்லை, நமக்குள்ள பாச வேற்றுமை இல்லை. அவன் இருக்கிற பாசமா சொல்லுவாங்க. இருக்கிற சின்ன பையன் மட்டும் போய் காரை கலந்து சில பேர் ஆள் பிள்ளைகளை சொல்லுவாங்க. இருக்கிற வயசான பாட்டி மாதிரி காலையில் உட்காரணும். பாரம்பரிய பேர் போடுவாரு. பாடம் கல்வி சந்தோஷமா கட்டி பிடிச்சி முத்தம் இருக்கு. லைவ்ல அப்படித்தான் போட்டிருக்கு. ஏன் சத்தியத்தை விடணுங்கிறேன். தோத்துற கவனிங்க, அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு கத்தர் விரும்புகிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலாய் மாறினார். நீங்கள் நானும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, பாவம், சாபம், வியாதி, அநியாயம், அக்கிரமம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுவதற்காக இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? கலாத்தியர் chapter 4 verse 7. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் நீ புத்திரனாய் இருக்கிறாய். எப்படி வேதம் சொல்கிறது? இனி நீ அடிமையாயிராமல் யாராய் இருக்கிறாய்? புத்திரனானால் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். I am not slave. கவனிக்கமா, அடிமைக்கும் புத்திர சுகாரத்துக்கும் வித்தியாசம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்போ பிள்ளைகளா வாங்கணும்? ரொம்ப எளிமையான வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் இரட்சகர், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் திறந்தார். இன்றைக்கு இயேசு எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தீர்களானால் நீங்கள் அவருடைய புத்திரராய் மாறிவிடுவீர்கள், அவருடைய சுதந்திரராய் மாறிவிடுவீர்கள். கை உயர்த்தி சொல்லுங்க. இது யாரோ எதுவோ நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அடிமைத்தனத்தின் முகத்துக்குள் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா
அடிமைக்கு அடிமை. எல்லாரும் சொல்லுங்க அடிமைக்கு. சத்தமா சொல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிமையா இருப்பாங்க. வயசானாலும் தரநாட்டில் பாருங்க, நல்லா நினைச்சா விட மாட்டாங்க. இந்த தமிழ்ல புலம்பு சொல்லுவாங்க, ஆசை நினைச்சாலும் மீசை நினைச்சாலும் ஆசை நினைக்கலன்னு கேட்டீங்களா? வயசானாலும் கையெல்லாம் அடிச்சு ஹலோ என்ன சொல்லுது கேட்டு என்னோட வளர்ச்சி சின்ன வயசுல நினைச்சிட்ட கையடிக்க விடாது கையில பொய்யும். பைபிள்ல போடுற முதியோருடைய மகிமை அவருடைய அப்புறம் நான் 70 வயசு தான் கேரண்டி கேட்டீங்களா? 35 ஆயிட்டாரு அடக்கடாக தரண்டியாச்சு நடத்தும். அது ஒரு நடக்கும் கேட்டீங்களா? சில கேசுகள் கையை எடுத்து இருக்கு கொஞ்சம் பார்த்தா கிளம்பி தெரியுதாங்க, கிளம்பி தெரியுதாங்க கையெல்லாம் ஆனது கேட்டீங்கன்னா சில கேசுகள் கையை அடிக்கவும் தெரியாது கேட்டீங்கன்னா அவங்க தலையை பார்த்தா மேல கருப்பு ஆராய்ச்சி அதைக்கிற வெள்ள அப்படிதான் அவருக்கு கச்சி கொடிக்காரு. இது அடிமை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்ணுகளை ஜோமனை கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுல போய் பாக்குற பெண்ணை பார்க்கலாம். இப்ப ஜோமனை போடுற பெண்ணுக்கு அம்மைக்கு தான் ஜோமனை இவளை பார்க்க முடியாது கேட்டீங்களா? இவங்க பியூட்டி பார்லர் இருப்பான். சும்மா இருக்க முடியெல்லாம் வெட்டி அந்த குட்டி கருத்த குட்டியை வெளுத்த குட்டியை எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வரும்போது ஐயோ இங்க திரட்டு பண்ணி இங்கெல்லாம் வெட்டி சுருட்டி விட்டு லேயர் 1 2 3 அடிச்சு மேடைக்கு வரும்போது பீசாஸ் மாதிரி வருவாடா. அதை கூட இப்படி நல்லா இருந்தா என்னாச்சு கரும்புளி செம்புளி குத்தி பீசாஸ் மாதிரி வருவாடா. எங்களுக்கு கல்யாண தடைக்கு எங்களுக்கு கண்ணு வளர்க்காம சொல்லுவாங்க. அது இப்ப என்ன தெரியுமா? இப்ப நம்ம கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு போயிடும். பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் போட்டுட்டு இந்த பொம்மை போட்டுருக்கா அந்த வார்த்தைகள் அப்பா அந்த பொம்மைக்கு ஒரு ஃப்ராக் போட்டுருக்கா அது மாதிரி போட்டுட்டு வரலாம். அதுல வர ஸ்லீவ்லெஸ். ஏன்னா பிறந்தது அமெரிக்காவில் வளர்ந்தது ஆஸ்திரேலியாவில் ஜாப்ல இருந்தது லண்டன்ல நேரத்தை கல்யாணத்துக்கு இறங்கி வந்தாங்க. இது பிராவள கேஸ், இது இங்க பாண்டிவில கேஸ், இது ஜெயகட கேஸ். நமக்கு 30 வருஷம் சுத்தரால பேர் இல்லை தெரியும் கேட்டீங்களா? இது பன்னீர்குட்ட கேஸ், இது ரீதாவர கேஸ். பேர் சொல்லுமா? இது வந்து பொம்மை மாதிரி வந்து இருக்காது. அப்படியே வந்து என்ன பாரு அழகாங்க கேவலமா போயிட்டு இருக்க கிறிஸ்தவம் அடிமைத்தரம். அவர் மாதிரி வளர்ந்து அவளை மாதிரி வளர்ந்து நீங்களா இருக்க. நான் தேவனுடைய பிள்ளை, என் பேச்சு நடை உடை பாதையிலே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சுதந்திரமானவர்கள். ஐயோ உயர்த்து நல்ல சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன மகிமை உண்டாகும். ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்த கூடாது. சொல்லுங்க, ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்த கூடாது. அடிமைத்தனத்துக்கு நான் உட்படவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவர் நல்லவர். ஓகே, மூன்றாவது குறிப்புக்கு போயிடலாமா? மூன்றாவது காரியத்துக்கு போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தோத்திரம். கானானியர்கள் யார்? யார் இந்த கானானிய ஸ்திரீயுடைய தலைமுறை என்ன? கானானிய ஸ்திரீ பார்த்ததாரை சொன்னால் ஒரு விருப்பத்திற்கு உனக்கு ஆகக்கூடாது என்று வழியா வாசிங்க. 7:1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கும் ஜனபெருத்த ஜாதியாகிய எத்தியர், கிர்காசியர், எமோரியர், உனக்கும்பாக துரத்தி, கவனிக்க, பலத்த ஜாதிகளை உனக்கும்பதாக துரத்தி இந்த காரானை கர்த்தருக்கு சுதந்திரமாக தருவார் என்று சொல்கிறார். இவங்க 430 ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்? எகிப்தில் இருந்தார். அங்கே இருந்த இவர்களை பார்க்கும் ஜனபெருத்த ஜாதி 7. அந்த 7 ஜாதியில ஒண்ணு என்ன? கானானியர்கள். கவனிக்க, ஆண்டவர் சொல்றாரு அவர்களை உனக்கும்பதாக துரத்தி. அவருடைய கானானியர்கள் யார் தெரியுமா? அனுபவிச்ச ஆசீர்வாதத்திலிருந்து துரத்தி விடப்பட்டவர்கள், அனுபவித்த நன்மையிலிருந்து துரத்தி விடப்பட்டவர்கள். கவனிக்க, ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம் இருக்கலாம். கிட்டத்தட்ட 430 வருஷம் 10-11 தலைமுறை 11 தலைமுறைக்கு உட்கார்ந்து யோசிப்பாங்க. இவரோட தாக்குனர் அப்படின்னு செய்யும் போது கிட்டத்தட்ட 61 வருஷத்துக்கு அந்த ஊர்ல வந்து கால் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் அங்கதான் பிறந்திருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் கேட்டா நான் அந்த ஊரை தான் சொல்றேன். என் பிள்ளைகிட்ட தாக்கதான் பிறந்தா என் பேர பிள்ளைங்க பிறந்துட்டான். இப்ப என் பிள்ளைங்களை சொல்லுவாங்க எங்களுக்கு சொந்த ஊர் படம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது உண்மைதான் இல்லை. ஊழியத்துக்காக வந்த ஊர். அப்ப நான் பிறந்தனால பிரிமாங்கிறேன். இப்ப பாருங்க, 430 வருஷம் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு
தோத்திரம் உன்னை விட அவன் ஜனம் பெருத்தவன், நான் அவனை துரத்துவேன், துரத்தி இந்த தேசத்தை உனக்கு தருவேன். நம்ம கானானியர்கள் யார் தெரியுமா? துரத்தப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள், அல்லேலூயா, அனுபவித்த நன்மையிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், அழகாய் வாழ்ந்த நிலைமையிலிருந்து துரத்தப்பட்டவர்கள். உங்களுடைய சமுதாயங்களை துரத்தி விட்டதோ, குடும்பங்களை துரத்தி விட்டதோ, யாருடைய துரத்தினார்கள், அனுபவித்த நன்மையிலிருந்து துரத்தி விட்டார்களோ, இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. நல்ல செய்தி இருக்கிறது. மத்தேயு 11:28 நல்ல வார்த்தைகள் வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களை வருத்தப்பட்டு, எதனால வருத்தப்பட்டு? துரத்திட்டாங்களா, வெறுத்துட்டாங்களா, சொத்துல அபகரிச்சுட்டாங்களா, உங்களை விரட்டி விட்டாங்களா? வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க பாருங்க. ஆமென். சந்தோஷம். ஹalleluya. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will rest you. ஹalleluya. குருடன் வந்தால் வெறுக்கவில்லை, குஷ்டரோகி வந்தால் வெறுக்கவில்லை, விபச்சார ஸ்திரீக்கு மோசையின் சட்டத்தை நிறுத்தி கல்லெறிந்து கொல்ல வந்தவளையே அவனை சந்தித்து விடுதலையாக்கி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இயேசு யார் தெரியுமா? அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. குடும்பங்களை துரத்தினதோ, சமுதாயங்களை துரத்தினதோ, இரு கரம் வீட்டி உங்களை சேர்த்துக் கொள்ள இயேசு ஆவலாக இருக்கிறார். சொல்லுங்க. துரத்தி விட கர்த்தரோட கன்சர்னா இருக்காரு தெரியுமா? இங்க வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 16:4 வாசிங்க. 16 verse 4. மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள். எப்படி உரிமை போறாங்க பாத்தீங்களா? துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள். மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவருக்கு தப்ப அவருக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். அவன் பாருங்க, துரத்தி விடப்பட்ட ஜனங்களை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிறார். நிறைய சொல்ல முடியும். அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் பார்வோனின் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். நாட்கள் வருகிறது, இன்னைக்கு துரத்துவான். ஒரு நாள் அவனையே போட்டு சொல்கிற நாட்கள் வருகிறது. ஹalleluya. எங்களுடைய பெயர்கள் சொன்ன நாட்கள் வருகிறது. வாசிப்பார்கள் 10ஆம் அதிகாரம் இந்த 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். நாட்கள் வருகிறது, கர்த்தர் உங்களோடு கிரியை செய்கிற நாட்கள் வருகிறது, சத்து வெட்கப்படுகிற நாட்கள் வருகிறது. குறிப்பிட்ட கால வரையும் நீங்கள் துரத்தப்பட்டது போல தெரியலாம். கானானிய ஸ்திரீ என்ன தெரியுமா? துரத்தி விடப்பட்ட ஒரு தலைமுறை, அனுபவித்து வைத்த ஆசீர்வாதங்கள், அனுபவித்த நன்மைகள் காலகாலமாக இருந்ததிலிருந்து துரத்தி விடப்பட்டவர்கள். மறுபடியும் அவர்களுக்கு சொல்கிறேன், எந்த இடத்துல துரத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கொண்டு வந்து கர்த்தரை நிலைநாட்ட போகலாம். நல்ல சொல்லுங்க பாருங்களா. கர்த்தர் நல்லவர். நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். ஓகே, நாலாவது ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? கானானியர்கள் யார்? இந்த சகரியா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பாறைகளிலும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும் பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளை எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்த நாள் முதற்கொண்டு சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்தில் யாரொரு கானானியனும் பிரவேசிப்பதில்லை, இருப்பதில்லை. கவனிச்சீங்க? சேனைகளின் கர்த்தருக்கு பாறை பரிசுத்தமா இருக்கும். பலியிடுகிற யாவரும் எடுக்கிறார். பட்சபாதம் இல்லை. 12 கோத்திரம் வந்து எடுக்கிறார். அதை யாருக்கு அங்கீகாரம் இல்லை? கானானியனுக்கு. யாருக்கு அனுமதி இல்லை? கானானியனுக்கு. அங்கீகாரத்தை இழந்த தலைமுறை. இதை கவனிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒரே குடும்பத்தில் தான் பிறந்த எங்களுக்கு ஏற்ற பிரச்சனை. எத்தனை பேருக்கு பிறந்த நாட்கள்
எங்க அப்பா தவறா பண்ணிட்டாங்க, எங்களை மட்டும் விளையாடிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, அங்கீகாரம் இல்லையே, ரெகக்னைஸ் இல்லையே, அங்கீகாரம் இல்லாமல் தரப்பட மற்ற எல்லாருக்கும் அங்கீகாரம் இருக்குது. யாரோட எடுத்து சமைக்கலாம், அது கர்த்தருக்கு பரிசுத்தம். யாதொரு காரணம் நமக்கு இருப்பதில்லை, காரணத்துக்கு அங்கீகாரம் இல்லை. கர்த்தருடைய அங்கீகரிக்க போகிறார், கர்த்தருடைய வாழ்க்கை அங்கீகரிக்க போகிறார். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, glory to God, glory to God, glory to God. உங்களை அங்கீகரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாள் வந்தது. அந்தியோகியாவிலே முதல் சீசனுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துச்சு, ஒரு அங்கீகாரம் வந்து ரெகக்னைஸ் வந்துச்சு. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஒரு குடும்பத்தின் நடுவே கர்த்தர் அங்கீகாரத்தை தர போகிறார். காலங்கள் வரும் கர்த்தர்களை உயர்த்துவார், காலங்கள் வரும் கர்த்தர்களை மேன்மையாக்குவார். தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர்களை காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை அவர் தர போகிறார். உயர்த்தலை சொல்லலை. ஆமென். யாருடைய மனவிருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஐயோ, உறவுகள் அங்கீகாரம் தரவில்லை, சொந்தங்கள் அங்கீகாரம் தரவில்லை. நாட்கள் வரும். எந்த ஊர்ல பிறந்தனும், எந்த திறமை வளர்ந்தனும், எந்த திறமை விளையாடணும், ஆமென், எங்க சண்டை போட்டு கடிச்சோம் அதே தெருவில் தான் இங்க ஆசீர்வாதமா கத்து வச்சிருக்கிறார். நான் பிறந்து விழுந்த ஊர்ல தான் அந்த ஊருக்கு ஆசீர்வாதமா கத்து வைத்து இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல, நான் படித்த பள்ளிக்கூடத்துல சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கிற வேற மற்றும் சில பள்ளிக்கூடத்துக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறேன். ரோமன் கத்தோலிக்க சபையில நடத்துற சிஸ்டர்ஸ் நடத்துற கான்வென்ட்ல நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். தாழ்மையோட சொல்றேன். அங்க இருக்கிற கல்லூரிக்கு நான் 1-2 முறைகள் நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கிறேன். அங்க இருக்கிற இன்னொரு ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கிறேன். அங்க இருக்கிற இப்பொழுது சபையில் ஆரம்பிக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுல நின்று திறக்க ஒரு அங்கீகாரத்தை கற்று தந்தார். நாட்கள் வரும். ஒருவரை குறிப்பிட்ட நாளும் அற்பமாயிடலாம், யாரும் உங்களை அற்பமாய் பேசலாம், உங்களை புறக்கணிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுநாதர் வந்தீங்கல்ல, இனி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா, காரணம் ஸ்திரீங்கிறதுல எவ்வளவு பேக்ரவுண்ட், எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஒருவேளை உங்க வாழ்க்கை இது போல இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்க மன விருப்பத்திற்கு செய்வேங்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை உங்களை கவனிங்களேன். இன்னொரு வார்த்தை கவனிங்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 23ஆம் வாசிகள். ஜட்ஜஸ் chapter 4 verse 23. நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் அவருடைய 23ஆம் வாசிகள். இப்படி தேவன் அந்நாளிலே கானானின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரக்குமாராக தாழ்த்தினார். கவனிங்க, இஸ்ரவேலை பார்க்கும் ஜனம் மறுத்தவர்கள் கானானியர்கள், அவங்களுக்கு ராஜா யாபீன். அவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்னால தாழ்ந்து பரப்பட போல, ராஜாவுக்கு ராஜாவுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கானானியரின் ராஜா யாபீன் இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டான். எங்க தாழ்த்தப்பட்டீர்கள்? குடும்பத்தில் தாழ்த்தப்பட்டது போல தெரிகிறது, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டது போல தெரிகிறது, நண்பர்களுக்கு முன்னால தாழ்த்தப்பட்டது போல தெரிகிறது. என்னை கவனிங்க, லிசன் டு மீ. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை வேடிக்கையாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய மாலாக்காமல் தலையாக்குகிறவர், உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய வார்த்தைகளை வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ளதால் மகிமைப்படட்டும். நான் கானானியுடைய சூழ்நிலை, தலைமைத்துவமே தாழ்த்தப்பட்டது, ராஜாவே தாழ்த்தப்பட்டு கொண்டு ஜனங்கள் நிலைமை எழுதாகும். எங்கேயோ தாழ்த்தப்பட்டது போல தெரியல. நாட்டில் வருகிறது என்று சொல்ல பார்த்தீங்களா. 1 சிறியவரை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. எளிமையானவரையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் வம்சங்களை மந்தையை போல மாற்ற போகிறார். உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய ஆசீர்வாதம் தாழ்த்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், நெருக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், உடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் வாழ முடியாதுன்னு வச்சுக்கல, வாழ வைப்பார் கர்த்தர். ஆமென்.
ஒன்று வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் chapter 6 verse 4. அவர்கள் பரதேசிகளாகிய தங்கள் தேசமாகிய உடன்படிக்கையை கொடுத்தி ஆமென். கர்த்தர் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. Hebrews chapter 9 verse 15. எபிரேயர் 9:15 வாசிங்க. முதலாம் உடன்படிக்கை அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடையும்படிக்கு ஓகே கவனிக்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது. கானானியர்களை துரத்தி அவர்களுக்கு அந்த தேசத்தை கற்றுக் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாசற்ற பலதற்கு ஆட்டுக்குடியாக இயேசு நமக்காக மரித்து அல்லேலூயா நமக்கு அந்த தேவ ராஜ்யத்தை அந்த பரமகாரனை அவர் நமக்கு தந்தார். அவர்கள் சுதந்திரத்தை இழந்தவர்கள் நம்முடைய சுதந்திரம் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவா. கானானிய நிலைமை கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த கானானிய ஸ்திரீ யார் என்று இதோடு முடித்து அடுத்த வார்த்தைக்குள்ள போகலாம். அந்த வாசித்த அதிகாரத்தில் 15:22 பாருங்க. 15:22 பாருங்க. 15:22 ஸ்தோத்திரம். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவரை கூப்பிட்டார். எப்படி சொல்லுங்க? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். கவனியமா, கானானிய ஸ்திரீயின் நிலைமை என்ன? 1 சாபத்தை சுமந்த தலைமுறை, 2 அடிமைக்கு அடிமை, அடிமைத்தனம் உள்ள தலைமுறை, 3 துரத்தி விடப்பட்ட கூட்டம், 4 அங்கீகாரத்தை இழந்த கூட்டம், 5 தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டம், 6 சுதந்திரத்தை இழந்த கூட்டம், 7 பாத்தீங்கன்னா பிசாசின் போராட்டத்தினால் தலைமுறைகள் சிக்கிக் கொண்ட ஒரு கூட்டம். இதுதான் கானானிய ஸ்திரீ. ஒருவேளை உங்க வாழ்க்கை இது போல இருக்கலாம். நீ கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறேன். ஆனால் நீ புரிந்து கொண்டாள், இது யாரும் விடுதலையாக்க முடியாது, இயேசுவால மாத்திரம்தான் விடுதலையாக்க முடியும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கொடுப்பாய். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்கள். இயேசுவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். glory be to God. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். நோயை அவர் குணமாக்குவார், பேயை அவர் துரத்துவார். ஸ்டாலின் பாடும்போது இந்த ஒரு பாட்டில் சொல்லிட்டு என்ன பாடுறோம்? நோய் பேய் மாறுவதை கவனிச்சுட்டு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த பாட்டில் கவனிச்சுட்டே இருந்தேன். அதுல நோயும் மாறும், பேயும் மாறும். அல்லேலூயா. வாரத்துக்கு இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஜீசஸ் நேம் above all name. கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். praise the lord. glory to God. hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இயேசுவின் அவருடைய ஸ்தோத்திரம். இதுதான் என்னுடைய கானானிய மகளுடைய பிரச்சனை. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்தார். இதுதான் நம்ம நேரம் தியானிச்சோம். இப்போ 7 காரியத்தை மற்றொரு 7 காரியத்தை வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கானானிய ஸ்திரீ மகள் குணமடைய அவள் வாழ்வில் நடந்தது என்ன? மன விருப்பம் நிறைவேற அவள் செய்தது என்ன? அந்த 15ஆம் அதிகாரம் 22-28 வாசிக்கும் போது, அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், எங்கள் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். 28 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீ விசுவாசம் புரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு
ஆகிறது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கவனிங்க, மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டால் குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மாற்றத்தை விரும்பியவள். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் விரும்புங்க. என் குடும்பத்துல சாபம் மாறணும் விரும்புங்க. என் பிள்ளைகள் ஸ்நானப்பட்டு அபிஷேகம் ஆவிக்கிறவர்கள் வளர விரும்புங்க. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் விரும்புங்க. மாற்றத்தை விரும்புங்க. அவள் யார் தெரியுமா? மாற்றத்தை விரும்பியவள். யோபு 14:14 பாத்தீங்களா? 10 பிள்ளைகளை செத்து போயிட்டாங்க. உச்சந்தலில் உள்ள கால்வரை பருக்கள், வியாதி, பிசாசின் போராட்டம், மனைவியுடைய வேதனையான வார்த்தைகள், நண்பர்களுடைய பரியாச வார்த்தைகள், வீட்டில் வேலை செய்தவர்களை மதிக்கிற. சோ இப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழும்போது தேவ மனுஷன் உத்தமர் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து கொல்லாமல் விலகிற யோபை குறித்து வேதம் சொல்கிறது 14:14. மனிதன் செத்தவரும் உழைப்பாரோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் ஆளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஒருவர்களை சோதனை மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், கர்த்தரை தூசிக்க மாட்டேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால நான் காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு மாறுதல் வரும். அவன் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு மாறுதல் வரும். முன்னேறவை பார்த்து முன்னேறவை ஆசீர்வதிப்பார். சகோதரி, மாற்றத்தை விரும்புங்கள். சொல்லுங்க, மாற்றத்தை விரும்புங்கள். சொல்லுங்க, மாற்றத்தை விரும்புங்கள். விருப்ப நிறைவே. நான் சொன்ன பார்த்தீங்க, வீடு 8 பிள்ளைகள், 7 அக்கா, 8வது பிறந்தேன். அதனால எங்க அம்மா எனக்கு சங்கல் ஜிம்னாஜியம் பேர் வச்சாங்க. 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன், 15 வயசுல நேரசாரம் பெற்றேன், 17 வயசுல தடுமாற்றம். ஏன்னா நல்ல ட்ரெஸ் இல்லை. காலையில் சொன்ன பார்த்தீங்களா, உண்மையை சொல்றது ஒன்று வைக்கிறவில்லை. நல்ல நல்ல ட்ரெஸ் கிடையாது. நான் வருஷத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க, பென்ஷன் கொடுத்தாங்க, எல்லாம் ஒட்டு போட்டு வச்சிருக்கோம். அவன் நம்ம தமிழ் மாரஸ்தான், அதனால ஒட்டு போட்டு நடந்தேன். இன்னைக்கு மாறகட்ட பயில பிச்சு போட்டு நடக்காது. கூட்டில் பிச்சுருவோம், அங்கே பிச்சுருவோம், பிரதாபமா இருக்கும். 4 நாய் கடிச்சு மொத்தமாக கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த வரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியுமே வேண்டாண்டுச்சு. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வியாதி மரணம். எனக்கு 17 வயசுல எங்கள் அம்மா 1 வருஷம் கேன்சர் வியாதிகள் பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எல்லாம் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் தான். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம். 92 வயசு வரைக்கும் அம்மா என் கூட இருந்தாங்க. சாக வரைக்கும் ஒரு டேப்லெட் கூட இருந்ததில்லை. ஜீவனை கொடுத்து கத்தர் வைத்தார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாள் நான் ஊர் ஓடி போறது ரெடியா இருந்தேன். எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பார்ப்பேன். கட்டில கொடுத்துட்டே அழுதுருக்காங்கன்னா அதான் மட்டுமே. நான் ரொம்ப நாள் வாழணும் விரும்பல. இன்னைக்கு கருத்தாலும் இன்னொரு பேர் எனக்கு கொண்டு. ஆனா எங்க பிள்ளை முடிந்து முடிச்சுருந்தோம், முன்மாறிட்டாங்களா? அவன் முடிக்கிறதா மாறி ஒரு பிரசங்கம் பண்றத கண்டிச்சு தரமா அப்படின்னு கண்டுதான் அத்தனையா இருந்தாங்க. நான் விடவும் ஓடி போயிட்டு காதல் வந்தது. நீ ஊழிய கதை கொண்டு வந்தார். என் பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்டாங்க. என் பிள்ளை பிரசங்கம் பண்றதை கேட்டாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைய கேட்டாங்க, ஏன் பிரசங்கத்தை கேட்டாங்க, ஏன் பிள்ளை ஊழிய காரணமானதை கேட்டாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. 2வது பையனுக்கு தான் முதல் குழந்தை கதை கொடுத்தார். நான் மும்பை ஒரு கன்வென்ஷன்ல போயிருந்தேன். 2 மரபுகள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது என் பையன் அம்மா இயற்கையா கண்டு தெரியல, வேற குழந்தை கையில் எடுத்துட்டு ஆசீர்வாதம் அவங்க சொன்னாங்களா, என் சுதந்திரம் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வார்த்தை கேட்டு எவ்வளவு கண்கள் தானத்திலே கண்ணி விடுகிறது. நாட்கள் வருகிறதுமா, ஒரு தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை பார்க்க நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. மாற்றத்தை விரும்புங்கள். சொல்லுங்க, எதை விரும்பணும்? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வாயை திறப்பதாக ரைட் அடைச்சு வச்சிருக்கா, அடைச்சு வச்சிருக்க கட்டேனா. மாற்றத்தை விரும்பணும். சொல்லுங்க. இந்த மாதிரி சாபத்தோடு தேவ சித்தப்பல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பாடல்ல மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே. இந்த மாறவே ஆசைப்படுறப்பா, இந்த மாற்றத்தை விரும்பினார். இந்த ராத்திரி இந்த மாற்றத்தை விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தரப்போகிறார். உயர்த்தி அருகிலே சொல்லுங்கள். 2 15, 22, 25. அப்பொழுது இந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். எப்படி கூப்பிட்டா? ஆண்டவரே, சன் ஆஃப் டேவிட், தாவீது குமாரனே. முழு உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகளில் 25% உரிமை பாராட்டுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னா யூதர்களுக்கு இருக்கிறது. என்னை கவனிங்க. அல்லேலூயா. உரிமை
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதர்களுக்கு இருக்கிறது. ஆனா யூத குடும்பத்துல தான் இயேசு பிறந்தார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். மேசியா வரல நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க நான் பார்த்த அழுகையின் சுவர் ஒன்று இருக்கு. அந்த சுவர்ல போய் எருசலேம்ல ஒரு சுவர் இப்போ இருக்கு. அதுல போய் முட்டி அழுறாங்க. பார்த்தா அந்த யூதர்கள் அழுதுட்டே இருப்பாங்க. மேசியாவை வாரம் அழுதுட்டு இருக்காங்க. அது அவங்க பாரம்பரியமா போச்சு. ஆனா கவனிங்க, இந்த காரணம் என்ன சொல்ல தெரியுமா? தாவீது குமாரனே, இயேசுவே, ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மாற்றுகிறவரை அறிந்தவர். பைபிள் சொல்கிறது, சிலர்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன் இந்த கூட்டம் அறிந்தது போனா நம்ம இன்னும் அவர் அறியணும். புதிய படைப்பை ஆரம்பிக்கிறது 11ஆம் வாசகம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீது குமாரனுமான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து யாராய் அறிமுகப்படுத்தப்பட்டார்? தாவீது குமாரனாய் அறிமுகப்படுத்தப்பட்டார். மாற்றத்தை விரும்பியவர், மாற்றுகிறவரை அறிந்தவர். நல்ல சொல்லுது பாத்தீங்களா? அவர்தான் மாற்றுகிறவர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இயேசு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பலகீனத்தை பலமாய் மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இல்லாமல் இருக்கிறதை இருக்கிறதாய் மாற்றுகிறவர். மாற்றுகிறவரை அறிய வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சில பேருக்கு அடிமையா இருந்தாங்க, இன்னும் தேவன் அறியல், எகோவா அறியல். மோசே கேட்கிறார், எந்த ரீசன்ல கேட்கிறார்? அவன் நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அவனுக்கு தெரியும் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் நிறைய கேட்டேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் நடப்பதாக போய் சொல்லுவேன். ஜனங்களுக்கு தெரியும், தனியா தான் வாசம் பண்றாங்க. ஆனா தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனை பற்றி சரியான வெளிப்பாடு இல்லை. இவன் யார் தெரியுமா? மனவிருப்பம் நிறைவேற மாற்றுகிறவரை அறிந்தவள். உண்மையாய் கர்த்தரை தாவீது குமாரனே என்று அழைத்தார். 25 பாருங்க தெரியும். அவள் வந்து, ஆண்டவரே, அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவள், ஆண்டவராய் அறிக்கையிட்டவள், ஆண்டவரை அறிந்து அறிக்கையிட முடியுமானால் உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும். 3 22 அதிகாரம் 15 அதிகாரம் 22 வசனம். சாரி, எஸ் 22. அப்பொழுது திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, யாரிடத்தில் வந்து? மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள். ஆமென். யாரிடத்தில் வந்தாள்? இவன் மந்திரவாதி போல, சோசைக்காரன் போல, குடிகாரன் போல, யாரிடத்தில் வந்தாள்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாரிடத்தில் வந்தாள்? மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். ஆமென். மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாற்றத்தை விரும்பியவள், மாற்றுகிற ஆண்டவரை அறிந்தவள், மாற்றுகிற இடத்தில் வந்தாள். அவளுக்கு தெரிந்து விட்டது, இனி என் பிள்ளை கட்டாயம் சுகமாக போக, என் மகள் விடுதலை ஆகிவிடுவாங்க. இயேசுவிடத்தில் வந்து விட்டேன். இயேசுவிடத்தில் வந்தவங்களுக்கு மாற்றம் நிச்சயம். இயேசுவிடத்தில் வந்தவங்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஹல்லேலூயா. நல்ல பாருங்க, பைபிள்ல யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்களோ எல்லாருக்கும் விடுதலை அவர் கொடுத்தார். நீங்க இந்த பாலப்பட கம்மி குற்ற வைப்பீசு சபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் இல்ல, மாற்றுகிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புவார். பசியாக தான் அனுப்ப மாட்டார். எல்லாரும் திருப்தியா போஷித்து தான் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ராத்திரி கத்தரை விடுதலையாக்க போகிறார். ஒரு தலைமுறையோட அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றுகிறவரிடத்தில் வர முடியும். ஜெபம் என்றால் மாற்றுகிறவரிடத்தில் வருகிறது. ஆராதனை என்றால் மாற்றுகிறவரிடத்தில் வருகிறது. தேவனை தொழுது கொள்வதென்றால் மாற்றுகிறவரிடத்தில் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. 15:22 மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீது குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். எப்படி சொல்லுங்க? மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். ஆமென். அதுதான் ஜெபம். மாற்றத்தை விரும்பியவள், அல்லேலூயா, மாற்றுகிறவரை அறிந்தவள், மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள், மாற்றுகிறவரை கூப்பிட்டவள். மனிதரை எல்லாம் கூப்பிடுகிறது, மனிதர்கள் எல்லாம் கூப்பிடுகிறது, யாரும் எல்லாம் கூப்பிடுகிறது. இயேசுவே, தாவீது குமாரனே என்று மாற்றுகிறவரை கூப்பிட்டார்.
கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் ராத்திரி உள்ளே பார்த்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் நோக்கி கூப்பிடுங்க, ஜெபம் அதிகமாகட்டும். நேற்று ராத்திரி ஜெபத்தை குறித்து கூட கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணேன். அல்லேலூயா. ஜெபம் சாதாரணமானதல்ல, உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருள்வேன். அறியாத எட்டாவது பெரிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். மாற்றுகிறதை கூப்பிடுங்கள். அல்லேலூயா. பிறகு இந்த பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூறிகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ நிறைவாக்குவார். உண்மையாக தீருமொழி உள்ளத்தில் வந்துவார். உண்மையாக தீருமொழி உள்ளத்தில் வந்துவார். அல்லேலூயா. இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு என்று கூப்பிட்டார். கூப்பிடுங்க, மாற்றுகிறவரை கூப்பிடுங்க. ஆமென். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவரை அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, நேரம் கருதி போறேன். 15:23 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பி விடுவது வேண்டிக் கொண்டார்கள். மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். இன்னும் சற்று மாற்றுகிறவரை பின்பற்ற யாரை பின்பற்றுகிறீர்கள்? இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அவரை அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தார். அவர்கள் நேரம் வெயிட் பண்ற விசுவாசம் வளர்றதுக்காக அவன் இன்னும் தேவையில்லாம வந்திருக்கிறாளா, பரவாயில்ல பார்க்கலாம். ஆண்டவர் மனசாட்சி படுக்கல, பார்க்கலாம், நேரம் பார்க்கலாம். அவன் விசுவாசம் பண்ணி இருக்க, ஃபெய்த் இருக்கு. ஏன்னா விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்றாரு. ஹலோ, சீசர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கே பொருட்களை அவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அற்புதம் செய்யக்கூடாதா? அவன் பிந்து மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தார். நீங்க இயேசுவை பின்பற்றீங்களா? வேத சொல்வது பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை ஆடி கிறிஸ்து அழைத்த பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தோன்றுகிறேன். இயேசு சொல்லும்போது சொல்லாமல் பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாற்றுகிற இயேசுவை பின்பற்றுங்கள். மனிதரை நேசியுங்கள், மனிதனுக்கு அன்பு கூறுங்கள், மனிதனை மன்னியுங்கள், மனிதனுக்கு ஆசீர்வாதமாயுங்கள். ஆனால் மாற்றுகிற இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றினால் தாழ்மை, கர்த்தர் தாழ்மை உள்ள தேவன். இயேசுவை பின்பற்றினால் பரிசுத்தம், அவர் பரிசுத்தர். இயேசுவை பின்பற்றினால் உண்மை உள்ள வாழ்க்கை காரணம், அவர் உண்மை உள்ளவர். இயேசுவை பின்பற்றினால் ஜெபிக்கலாம், அவர் ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றினால் தேவ சித்தம் செய்யலாம், அவர் பிதாவின் சித்தம் செய்கிறவர். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்று. காந்தியடிகள் சொன்னார், தோத்திரம் நிறைய சொன்னார். அவருக்கு நிறைய மிஷனரி நண்பர்கள் இருந்தார்கள் அந்த காலங்களில். எதிர்த்து வந்திருக்கிற மிஷனரி சொன்னார் இல்ல, கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் எந்த கிறிஸ்தவர் உண்மையாக கடைபிடித்திருந்தார். இன்றைக்கு இது கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருந்தார். உண்மை. நான் அதை பலமுறை பல புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். இதை கவனிக்க அன்போடு அவரை பின்பற்ற, இயேசுவை பின்பற்ற. இயேசு பேதுருவுக்கு பார்த்து சொன்னார், படிக்கல. பேதுருவுக்கு வேதம் சொல்வது படிப்பறியாதவர்களும் வேதமை உள்ளவர்கள் அறிந்தபடினால் அவர் மீன் பிடிக்கிற ஒரு படிப்பறியாத மனுஷன்.
ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஃபாலோ மீ, என்ன பின்பற்றுறவங்க மனுஷரை பிடிக்கிறவங்க மாற்றமே இல்லை. அந்த வார்த்தை தான் 3000 லட்சம் நடந்துச்சு. அந்த வார்த்தை தான் 5000 லட்சம் நடந்துச்சு. அந்த வார்த்தை தான் வெள்ளல் போட்டு சுகமாக வைத்தது. ஃபாலோ மீ, என்ன பின்பற்றுவா, நம்ம மனுஷரை பிடிக்கிறவங்க மாற்றம். கர்த்தர் நல்ல ஒரு பெரிய தலை சிறந்த அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்க. ஓகே. 15:25 அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சொல்லுங்க என்ன செய்தாள்? சொல்லுங்கள் என்ன செய்தாள்? சொல்லுங்க. பணிந்து கொண்டு ஆராதித்தாள். மாற்றுகிறவரை ஆராதித்தாள். ஆராதனை யோகியன், ஆராதனைக்கு தகுதியுள்ளவர், நமக்காக மரித்து அடக்கப்பட்ட உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு மாத்திரமே. அவரை தொழுது கொள்கிற நீங்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டார். ஆமென். இந்த மனிதர்கள் எங்கே போறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு எங்கே போய் இருக்கிறார். ஆனால் இயேசுவை அவர் பணிந்து கொண்டார். மாற்றுகிற இயேசுவை பணிந்து கொண்டார். கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். இந்த 28 இயேசுவை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, அல்லேலூயா, நீ விசுவாசம் பெரிய, ஒரு விசுவாசம் மாற்றுகிறவரை விசுவாசிக்கிறவர் பதறார். விசுவாசிக்கிறதெல்லாம் கூடும். உங்கள் விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, கண்டிப்பான விசுவாசம் தான் மலையை பார்த்து பெயர்த்து கொண்டு போம். அவருடைய 7 காரியங்கள் தெரியுமா? 1, மாற்றத்தை விரும்பியவர். 2, மாற்றுகிற இயேசுவை அறிந்தவர். 3, மாற்றுகிற இயேசுவிடத்தில் வந்தவர். 4, மாற்றுகிற இயேசுவை கூப்பிட்டார், ஜெபித்தார். 5, மாற்றுகிற இயேசுவை பின்தொடர்ந்தார். 6, மாற்றுகிற இயேசுவை பணிந்து கொண்டார். மாற்றுகிற இயேசு விசுவாசித்தார். அதுக்கு பிறகு அவரால் அமைதியாக இருக்க முடியல. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆகிறது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாக. விருப்பம் நிறைவேறும். ஒரு நேரம் உட்கார்ந்து எழுதியிருப்போமா, ஜெபம் பண்ணுவோம், கண்ணில் பண்ணுவோம், எழுதியிருக்கலாம். பிளஸ் ஒரு மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நிறைய தேவசம் எழுதியிருக்கலாம். சத்திய வாக்கை நம்பிவா, நித்திய ஜீவன் உரைப்பா. சத்திய வாக்கை நம்பிவா, நித்திய ஜீவன்
ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தை கூட உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நல்ல சரித்திரம், சம்பவம், சத்தியம். கைவிடப்பட்டு புருஷன் உதவி செய்யல, பிள்ளைகள் உதவி செய்த மாதிரி தெரியல, தன் மகளுக்காக அவளே பிரயாசப்பட்டார். ஒருவேளை நீங்க கூட ரசிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க கூட இயேசுவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்க அங்கலாய்வு கர்த்தர் பார்க்கிறார். உன் தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் மாற போகிறார். கர்த்தரை விடுவிக்க விரும்புகிறார். உன் மனவிருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். அதை தேவையான கர்த்தர் பேசுகிறார். என் வாழ்க்கை சிலருடைய காரணம் ஸ்திரீ மாத்தாக்கிய மனவிருப்பம் நிறைவேறும். எனக்காக ஜெபிங்கன்னு சொன்ன ஒரு காரணம் வெட்கப்படாமல் கை தூக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் விடுதலை ஆகணும். நல்ல கையுடைய கரங்களை பார்க்கிறேன். நல்ல கையுடைய என் மனவிருப்பம் நிறைவேறும் எனக்கு ஜெபிங்கன்னு சொல்றவங்க ஹalleluya. அவர் நல்ல கையை வைத்து மக்களுக்கு க்ளோஸ் வாய்ஸ் கண்ணில் கொடுங்க. என்ன மனவிருப்பம் ஒரு படிப்பை குறித்தார், எதிர்காலத்தை குறித்த கண்ணில் கொடுங்க. மனவிருப்பத்தை ஏசப்பட சொல்லுவாங்களே ஹalleluya. விருப்பம் எனக்கு நடக்க முடியல, அப்பா என் மனவிருப்பத்தை செய்யல, எங்க அப்பா என் மனவிருப்பத்தை செய்யல. உங்க மனவிருப்பத்துக்கு செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. லேபா கஷக்க பாக்கா பாக்கா துண்டா பாக்கா ஷேலேமோ ரோக்கோ போக்கோ அப்பா ஷேகா பாபா நல்ல கையை உயர்த்துங்க. நாங்கள் எல்லாரும் பாஸ்டர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மனவிருப்பங்கள் நிறைவேறுவதாக. ஹalleluya. நீர் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல கர்த்தர், நீர் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவருடைய மனவிருப்பங்கள் நிறைவேறுவதாக. நாங்கள் இருக்குமானா துணா கமா கத்துனா தியா கமோ துணி விடவ கஷிடவன கத்துனவன கத்துனா ஆயாவன கஷியா தரவாவுனா தரவாவுனா நோரமா ஷேகேவை நரம்புகள் எலும்புகள் தசைகள் திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோற்றமாக கரங்களை தட்டி ஆண்டவரை தோற்றமாக